ஹலோ ஃபுடீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இந்தியன் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி நல்ல டேஸ்டியாக நல்ல காரசாரமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணலாங்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் எடுத்து வச்சுருக்கேன். அது சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பருப்பை வதக்கும்போது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கலர் பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வறுத்திருந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, 1 கப் அளவுக்கு வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகா, 2 சிகப்பு மிளகா, சின்ன துண்டு புளி, வாசனைக்காக கொஞ்சமாக பெருங்காயம், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 12 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இது எண்ணெயிலே தான் வதக்கணும், தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தக்காளியும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 1/2 கைப்பிடி அளவுக்கு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கிட்டு இருக்கும்போதே நம்ம சேர்த்துருக்கிற இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாலாம் நல்லா வாசனையாக இருக்கும். இந்த சட்னி ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறட்டும். சட்னி அரைக்கிறதுக்காக நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த இந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயம், தக்காளி இதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுறேன். சட்னி அரைச்சி ஒரு கிணத்துக்கு மாற்றியாச்சு. இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு நல்லெண்ணெயில் கழிச்சா நல்லா வாசனையாக இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கருவேப்பிலை அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை, நம்ம சட்னியிலே சேர்த்துக்கிறதால. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதை சட்னியில் சேர்த்துடலாம். சுட சுட ஆவி பறக்கிற இட்லியோட இதை தொட்டுட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபீஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.